Alhamdulillah, Alhamdulillahi Rabbil Alameen, wal aqibatu lil muttaqeen, wassalatu wassalamu ala Sayyidina Muhammadin wa ala alihi wa sahbihi ajma'in, amma ba'd. Qala Allah ta'ala fil Qur'anil Kareem, a'udhu billahi minash shaitanir rajim, bismillahir rahmanir rahim. Inna Allaha wa malaikatahu yusalluna 'alan nabi ya ayyuhalladhina amanu sallu 'alaihi wa sallimu taslima. Allahumma salli ala sayyidina Muhammadin wa ala ali sayyidina Muhammadin wa barik wa sallim 'alaihi. Allahumma salli ala sayyidina Muhammadin wa ala ali sayyidina Muhammadin alladhi qurinatil barakatu bidatihi wa muhayya வத்தாரத்தில் அவாலிமு விதீபி திக்ரிஹி வரையா. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக, ஆமீன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அனைத்து சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், உலமாக்கள், சுஹதாக்கள், அக்தாபுகள், அவுலியாக்கள், குறிப்பாக இங்கே குழுமி இருக்கிற நம் அனைவரின் மீதும், முஸ்லிம் சமூகத்தினர் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் குறைவின்றி நிறைவாக உண்டாகட்டுமாக, ஆமீன். அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு தஆலா நமக்கும் நம்முடைய பெற்றோருக்கும் மனைவி பிள்ளைகள் குடும்பத்தினர் அனைவருக்கும் உடல் ஆரோக்கியத்தை, ஆஃபியத்தை, சலாமத்தை தருவானாக. எதிரிகளின் தீங்கிலிருந்து அல்லாஹ் நம்மையும் முஸ்லிம் சமூகத்தினர் அனைவரையும் அல்லாஹ் காப்பாற்றுவானாக. இந்த வருடம் ஹஜ்ஜுக்கு சென்றிருக்கிற அனைத்து ஹாஜிமார்களுடைய ஹஜ்ஜையும் அல்லாஹ் மபரூரான ஹஜ்ஜாக, மக்பூலான ஹஜ்ஜாக அல்லாஹ் அருள் புரிவானாக. நம் அனைவருக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் ஹஜ்ஜு உம்ராவுடைய நசீபை அல்லாஹ் தந்தருள் புரிவானாக, ஆமீன். நாம் எல்லாம் கண்ணியமான மாதத்தில், அதிலும் குறிப்பாக கண்ணியமான துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்களில் இருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இந்த உலகத்தினுடைய நாட்களிலேயே ஆகச் சிறந்த நாட்கள் இந்த துல்ஹஜ் மாதத்தினுடைய முதல் 10 நாட்கள். அப்படிப்பட்ட சிறப்பான நாட்களில் நாம் இருக்கிறோம். இன்னும் வர இருக்கிற அரஃபாவுடைய நாள், ஈது பெருநாள், இந்த நாட்களில் அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு தஆலா ஏராளமான ரஹ்மத்தையும் மக்ஃபிரத்தையும் அல்லாஹு தஆலா தருவதற்கு தயாராக இருக்கிறான். இந்த நாட்களில் அல்லாஹு தஆலா கோடிக்கணக்கான நபர்களை நரகத்திலிருந்து அல்லாஹு தஆலா விடுதலை செய்கிறான். நரகத்திற்கு தகுதியான நபர்களை வேறு எந்த நாட்களிலேயும் இந்த அளவுக்கு அல்லாஹு தஆலா நரகத்திலிருந்து விடுதலை செய்வது கிடையாது. அரஃபாவுடைய தினம் அன்று அல்லாஹு தஆலா ஏராளமான நபர்களை நரகத்திலிருந்து விடுதலை செய்வதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். எனவே நாம் அதிகமாக அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு நாம் தேடுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அரஃபாவுடைய மைதானம் இருக்கிறதே, எல்லா இடத்தை விடவும் அரஃபாவுடைய மைதானம் மிகச்சிறந்த இடம் என்பதாக மார்க்க அறிஞர்கள் சொல்லித் தருகிறார்கள். ஏனென்று சொன்னால், ஹாஜிகள் அரஃபாவுடைய மைதானத்தில் ஒன்று சேர்கிற போது, அல்லாஹ்விடத்திலே மக்ஃபிரத் கேட்கிற போது, துஆ செய்கிற போது, அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு தஆலா மலக்குமார்களை அழைத்து அல்லாஹு தஆலா அந்த ஹாஜிகளை பார்த்து பெருமை பாராட்டி மலக்குகளிடத்திலே பேசுவானாம். நான் என்னுடைய ஹலீஃபாவை படைக்கப் போகிறேன் என்று சொன்னபோது நீங்கள் வேண்டாம் என்று சொன்னீர்கள். ஆனால் பாருங்கள், எந்த விதமான பாகுபாடும் இல்லாமல், செல்வந்தர் ஏழை என்கிற பாகுபாடு இல்லாமல், உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்கிற பாகுபாடு இல்லாமல், நிறத்தால் பாகுபாடு இல்லாமல், மொழியால்,
ஊரால் எந்த விதமான பாகுபாடும் இல்லாமல் இஸ்லாம் என்கிற ஒரு வட்டத்திற்குள் அல்லாஹ்விற்கு முன்னிலையில் தங்களை அடிமைகளாக நினைத்து அவனிடத்திலே சரணடைந்திருக்கிறார்கள் என்று அல்லாஹு தாலா அந்த ஹாஜிகளை குறித்து மலக்குமார்களிடத்தில் பெருமை பாராட்டி பேசுவான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள். ஷைத்தான் பல நேரத்தில் அவன் ஒப்பாரி வைத்து அழுதிருக்கிறான். தன்னுடைய தலையில் மண்ணை வாரி போட்டுக்கொண்டு தலையில் அடித்து கொண்டு அழுதிருக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த பொழுது அல்லாஹு தாலா இந்த உம்மத்திற்கு மிகப்பெரிய பாக்கியங்களை அல்லாஹு தாலா வழங்கப் போகிறானே என்று அழுதானாம். இரண்டாவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நுபுவத் கிடைத்த போது அழுதிருக்கிறான். மூன்றாவதாக சூரத்துல் ஃபாத்திஹா இறங்கிய போது இவ்வளவு வாக்கியம் நிறைந்த சூறாவை அல்லாஹு தாலா இந்த உம்மத்திற்கு இறக்கி கொடுத்திருக்கிறானே என்று அவன் கைசேதப்பட்ட தருணம் சூரத்துல் ஃபாத்திஹா இறங்கிய தருணம். அந்த அளவிற்கு ஏராளமான சிறப்புகளை உள்ளடக்கியதுதான் இந்த சூரத்துல் ஃபாத்திஹா. அவ்வளவு சிறப்புகளை அல்லாஹ் அதற்கு வைத்திருக்கிறான். அது மட்டுமல்ல, நான்காவதாக அரஃபாவுடைய தினத்தில் அல்லாஹு தஆலா ஏராளமான நபருக்கு மகுஃபிரத்தை வழங்குவதால் இந்த அரஃபாவுடைய நாளில் ஷைத்தான் தன்னுடைய தலையில் அடித்து கொண்டு அழுததாக நபி அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். இவ்வளவு மகுஃபிரத்தை அல்லாஹ் வழங்குகிறானே, இத்தனை பேரை அல்லாஹ் மன்னித்து விடுகிறானே, அவன் கைசேதப்படக்கூடிய நாள் அரஃபாவுடைய நாள். எனவே அரஃபாவுடைய தினத்தில் நாம் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்வதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அரஃபா என்று சொன்னால் அறிந்து கொள்ளுதல் என்று அர்த்தம். இதற்கு ஏன் இந்த அர்த்தம் வந்தது என்று நாம் பார்க்கிற போது நம்முடைய பாவா ஹஸரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் சுவர்க்கத்திலிருந்து அவர்கள் இந்த பூமிக்கு இறக்கப்பட்ட போது பல வருடம் அவர்கள் தனிமையில் இருந்திருக்கிறார்கள். பல வருடங்களுக்கு பிறகு அரஃபாவுடைய நாளில், அரஃபாவுடைய தினத்தில், அரஃபாவுடைய மைதானத்தில் 2 பேரும் சந்தித்து கொண்டார்கள். எனவே அந்த இடத்திற்கு அரஃபா என்று பெயர் வந்ததாக நமக்கு மார்க்க அறிஞர்கள் சொல்லித் தருகிறார்கள். அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்பி ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஹஜ்ஜுடைய கடமைகளை சொல்லிக் கொடுக்க சொல்கிறார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹஜ்ஜுடைய கடமைகளை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள். சொல்லிக் கொடுத்து முடித்ததற்கு பிறகு ஹல் அரஃப்த, நீங்கள் அறிந்து விட்டீர்களா என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேள்வி கேட்கிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பதில் சொன்னார்களாம், அரஃப்து, நான் அறிந்து கொண்டேன் என்று பதில் சொன்னார்களாம். எனவே அந்த இடத்தில் நின்று அவர்கள் சொல்லிக் கொடுத்தார்கள். அரஃபாவுடைய மைதானத்தில் நின்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஹஜ்ஜுடைய கடமையை சொல்லிக் கொடுத்ததின் காரணமாக, பெயர் காரணங்களில் இதுவும் ஒரு காரணம் என்பதாக விரிவுரையாளர்கள் பதிவு செய்கிறார்கள். இப்படி இந்த அரஃபாவுடைய மைதானம் இதற்கு பெயர் காரணத்தை பல வழிகளில் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு தஆலா ஏராளமான நிஅமத்தை அங்கே இறக்குகிறார். ஹாஜிகள் மட்டும் அந்த இடத்திற்கு வருவது கிடையாது, மலக்குமார்கள் வருகிறார்கள். ஹஸரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், ஹிதுர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இப்படி நபிமார்கள், வானவர்கள், மலக்குமார்கள் எல்லோரும் அந்த இடத்திற்கு வருவதாக ஹதீஸினுடைய குறிப்புகளில் காண முடிகிறது. அது மட்டுமல்ல, இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய யஹ்யாவில் பதிவு செய்கிறார்கள், சாலிஹீன்கள், மரணித்தவர்கள் அத்துணை பேரும், அத்துணை நபிமார்களும் சுஹதாக்களும் அந்த இடத்திற்கு வருகிறார்கள் என்பதாக இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களுடைய யஹ்யாவிலே பதிவு செய்கிறார்கள். நாம் பார்க்கிறோம், அந்த இடம் பாக்கியம் நிறைந்த இடம். அந்த இடம் மட்டுமல்ல, அந்த நாளும் பாக்கியம் நிறைந்த நாள். அந்த நாளில் அதிகமாக நாம் துஆ செய்ய வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹைரு துஆஉ யௌமி அரஃபா, துஆக்களில் சிறந்தது அரஃபாவுடைய நாளில் செய்யப்படக்கூடிய துஆ.
நாம் எல்லா நாட்களிலேயும் துஆ செய்கிறோம். ரமலானில், லைலத்துல் கதிரில், ஈது பெருநாட்களில் எத்தனையோ நாள் நாம் துஆ செய்கிறோம். ஆனால் எல்லா துஆவை விடவும் சிறந்த துஆ எதுவென்று சொன்னால் அரஃபா அன்று செய்யப்படுகிற துஆ சிறந்த துஆ என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். அது மட்டுமல்ல, இந்த ஒட்டுமொத்த உலகத்தில் வாழ்ந்த நபிமார்களும் சரி, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சரி, அந்த இடத்தில் அந்த நாளில் அதிகமாக சொன்ன வார்த்தை நாலாம் கலிமாவை சொல்லி இருக்கிறார்கள். லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். நாலாம் கலிமா ஹதீஸினுடைய ரிவாயத்துகளில் ஒவ்வொரு முறையாக வருகிறது. ஏதாவது ஒரு முறையின் அடிப்படையில் நாலாம் கலிமாவை அதிகமாக அரஃபாவுடைய அன்று நாம் ஓத வேண்டும். அப்படி ஓதுகிற போது அல்லாஹு தாலா மன்னிப்பை அவர்களுக்கு வழங்குகிறான். யார் ஓதுகிறார்களோ, யார் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுகிறார்களோ, அல்லாஹ்விடத்திலே கண்ணீர் விட்டு துஆ செய்கிறார்களோ, அல்லாஹு தாலா அவர்களுடைய துஆவை அங்கீகரித்துக் கொள்கிறான், அவருடைய பாவங்களை மன்னிக்கிறான். எனவே அரஃபாவுடைய நாளில் நாம் என்ன செய்துவிடக்கூடாது? வீணாக்கிவிடக்கூடாது, நாட்களை வீணாக்கிவிடக்கூடாது. அரஃபாவுடைய நாள் என்பது மிகவும் பாக்கியங்கள் நிறைந்த நாள். அந்த நாளில் இபாதத்தில் அதிகம் கவனம் செலுத்த வேண்டும். ஆடு பிடிக்கிறதுல, அதை கொண்டு வந்து கட்டுவதில், அதை பராமரித்து கொள்வதில், மற்ற ஈது பெருநாட்களுடைய வேலைகளில் ஈடுபடுவதன் மூலமாக நாம் இபாதத் செய்யாமல் விட்டுவிடக்கூடாது. அந்த நாளை கவனக்குறைவாக மற்ற நாட்களைப் போல சாதாரண நாளாக நாம் கழித்து விடக்கூடாது. அதிகமாக இபாதத் செய்ய வேண்டும். அரஃபாவுடைய நாள் என்று நாம் அதிகமாக இபாதத் செய்ய வேண்டும். அல்லாஹ்விடத்தில் அதிகமாக நாம் துஆ செய்ய வேண்டும். ஒரு யூதன் ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலே வந்து சொல்கிறான், எங்களுக்கு இது போன்ற நாள் வந்திருந்தால் நாங்கள் பெருநாளாக நாங்கள் கொண்டாடி இருப்போம். உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, நாங்களும் இதை பெருநாளாகத்தான் கொண்டாடுகிறோம். அரஃபாவுடைய நாள் என்பது இதுவும் ஒரு பெருநாள் தான். அல்லாஹு தாலா ஏராளமான மக்ஃபிரத்தையும் ரஹ்மத்தையும் இறக்குவதால் இதுவும் பெருநாள் தான். நாங்கள் இந்த நாளை மதிக்கிறோம் என்பதாக ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள். அல்யௌம அக்மல்து லகும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லகுமுல் இஸ்லாம தீனா என்று நான் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை இன்றைய நாளில் நான் பரிபூர்ணமாக்கி விட்டேன் என்று அல்லாஹு தாலா தீனுல் இஸ்லாமை பரிபூர்ணமாக்கிய நாள் அரஃபாவுடைய நாள். எனவே அரஃபாவுடைய நாள் என்பது மிகவும் அதிகமான பாக்கியங்களை உள்ளடக்கிய நாள். இந்த நாளில் நாம் அதிகமாக துஆ செய்வதற்கு, இஸ்திக்ஃபார் செய்வதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். குறிப்பாக அதற்கு அடுத்த நாள், அரஃபாவுடைய நாளுக்கு அடுத்த நாள் ஈது பெருநாள், குர்பானி என்கிற மிக உன்னதமான அமலை நாம் கொடுக்க இருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்பானி எந்த ஒரு அமலாக இருந்தாலும் சரி, அது நோன்பாக இருக்கட்டும், தொழுகையாக இருக்கட்டும், அல்லது தஸ்பீஹாக இருக்கட்டும், எந்த ஒரு அமலாக இருந்தாலும் அல்லாஹ் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்ப்பது தக்வாவைத்தான் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். இறை எச்சத்தை அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். திருக்குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், உங்களுடைய இறைச்சியோ உங்களுடைய மாமிசங்களோ எதுவும் எனக்கு வந்து சேராது. அல்லாஹ் எதை எதிர்பார்க்கிறான்னு சொன்னால் அல்லாஹு தஆலா இறை எச்சத்தை, தக்வாவை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். லை யனாலல்லாஹு லுஹூமுஹா வலா திமாஉஹா வலாகின் யனாலுஹு தக்வா மின்கும். அல்லாஹு தஆலா நம்மிடத்திலிருந்து எதிர்பார்ப்பது, அல்லாஹு தஆலா இறை எச்சத்தை எதிர்பார்க்கிறான். எந்த அளவிற்கு நாம் இறையச்சத்தோடு இந்த குர்பானி என்கிற அமலை நிறைவேற்றுகிறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த தியாக உணர்வு நம்மிடத்தில் வருகிறதா என்று நாம் கவனிக்க வேண்டும். அல்லாஹ்விற்காக வேண்டி நான் கொடுக்கிறேன், பெருமைக்காகவோ புகழுக்காகவோ என்னை யாரும் குறை சொல்லிவிடுவார்கள் என்ற நோக்கத்திற்கு இல்லாமல் அல்லாஹ்விற்காக வேண்டி நான் குர்பானி கொடுக்கிறேன். குர்பானியை குறித்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சுன்னத்து அபீக்கும் இப்ராஹிம், உங்களுடைய தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சுன்னத் என்பதாக சொன்னாங்க. ஒவ்வொரு முடிக்கும் ஃபமாலனா ஃபீஹா யா ரசூலல்லாஹ், குர்பானி கொடுக்கறதுனால நமக்கு என்ன சிறப்பு கிடைக்க போகுது, நமக்கு என்ன கிடைக்கும் என்று சஹாபாக்கள் கேட்டபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பிகுல்லி ஷஅரத்தின் ஹஸனத்துன், குர்பானியினுடைய பிராணியினுடைய ஒவ்வொரு முடிக்கும் அல்லாஹ் தஆலா ஒரு நன்மை தருவார். ஆடுகளில் எத்தனை
எவ்வளவு ரோமங்கள் இருக்குது, ஒவ்வொரு ரோமத்திற்கும் அல்லாஹ் ஒரு நன்மையை அல்லாஹ் கொடுக்கிறான். எனவே குர்பானி சம்பந்தமாக நாம் ஒவ்வொரு வருடமும் ஞாபகம் ஊட்டுவதுதான், கொழுத்த ஆட்டை கொடுக்க வேண்டும். செம்பரி ஆடாக இருந்தால் பார்ப்பதற்கு ஒரு வருடம் பூர்த்தியானதை போல தெரிய வேண்டும். 6 மாதமாக இருந்தாலும் செம்பரி ஆடு கூடும். வெள்ளாடாக இருந்தால் கட்டாயம் ஒரு வருடம் பூர்த்தியாக இருக்க வேண்டும். அதே போன்று இன்றைக்கு கூட்டு குர்பானி பல நபர்கள் கொடுக்கிறார்கள். கூட்டு குர்பானியிலே கொடுக்கிற நபர்கள் 7 நபரும் ஹலாலாக இருக்க வேண்டும். ஒரு நபர் ஹராமான நபர் கலந்து விட்டால் 7 பேத்தினுடைய கூறும் 7 பேத்தினுடைய குர்பானியும் அது கபூலாகாமல் போய்விடும். எனவே அதே போன்று 7 பேரும் குர்பானி கொடுக்கிறார்களா, குர்பானியாக இருக்கலாம், அக்கீகாவாக இருக்கலாம். வீட்டில் பிள்ளைங்கள்லாம் இருக்கிறாங்க, பிள்ளைங்க ஆசைப்படுவாங்க, அதுக்காக வேண்டி கறி சாப்பிடணுங்கிறதுக்காக வேண்டி கறிக்காக வேண்டி என்ன செய்கிறது, ஒரு கூர் சேர்ந்துக்கிறது. இப்படி கறிக்காக சேர்ந்து விட்டாலும் சரி 7 பேத்தினுடைய கூறும் என்ன செய்யாது, 7 பேத்தினுடைய குர்பானியும் அது ஏற்றுக்கொள்ளப்படாது என்பதாக நமக்கு மார்க்க சட்ட அறிஞர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். குர்பானியுடைய விஷயத்தில் ரொம்ப பேணுதல் வேண்டும். இன்றைக்கு பல நபர்கள் கொடுக்கிறார்கள், அதை முறையாக கொடுக்கிறார்களா, சரியத்துக்கு உட்பட்டு கொடுக்கிறார்களா என்பதை கவனித்து கொள்ள வேண்டியது அவரவர்களுடைய மீது கடமை. எந்த அளவுக்கு பேணுதலாக செய்கிறார்கள் என்பதை கவனித்து நீங்கள் குர்பானி கொடுத்து கொள்ளுங்கள். தொழுகை அது நம்முடைய கடமை, தொழுகை அது சரியாக தொழுக வேண்டும். நோன்பு அது நம்மின் மீது கடமை, அல்லாஹ் நம்மிடத்திலிருந்து அதை ஏற்றுக்கொள்கிறானா என்று நாம் எப்படி கவனிக்கிறோமோ, தொழுகையை எப்படி கவனித்து சரி செய்கிறோமோ, நோன்பை சரி செய்து கொள்ளுகிறோமோ, அதுபோல குர்பானியும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி அது முறையான நபரிடத்தில் நீங்கள் கொடுங்கள். கூட்டு குர்பானியாக இருந்தால் அது அப்படி கொடுத்தால்தான், சரியான முறையில் சரியத்திற்கு உட்பட்டு கொடுத்தால்தான் அது கபூலாகும். அதே போன்று மாடாக இருக்கிற போது 2 வருடம் பூர்த்தியாக இருக்க வேண்டும். 2 வருடங்களில் ஒரு சில நாட்கள் கம்மியாக இருந்தாலும் குறைவாக இருந்தாலும் 2 வருடம் பூர்த்தியாகுவதற்கு இன்னும் ஒரு வாரம் இருக்கிறது, 2 நாட்கள் இருக்கிறது, 3 நாட்கள் இருக்கிறது என்ற நிலையில் இருந்தாலும் குர்பானி கூடாது என்பதாக மார்க்க சட்ட அறிஞர்கள் இந்த மசாயில்களை நமக்கு தெளிவாக சொல்லி எடுத்திருக்கிறார்கள். மாடை கொடுக்கும்போது 2 வருடம் பூர்த்தியாக இருக்க வேண்டும். அதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்பானி கொடுக்கிற போது அவர்களாகவே தாங்கள் முன்னின்று தாங்கள் குர்பானி பிராணியை அறுத்திருக்கிறார்கள். எனவே அவரவர்கள் அவருடைய குர்பானியை அறுப்பது முஸ்தஹப்பான அமல். அவரவர்கள் வயதானவங்க இருக்கிறாங்க, அறுக்க முடியாது என்று சொன்னால் அந்த இடத்தில் அறுக்கக்கூடிய இடத்தில் நின்று பார்த்து கொள்ள வேண்டும். அதே போன்று இறந்தவர்களுக்காக வேண்டி குர்பானி கொடுக்கலாமா என்று சொன்னால் முதலில் தன் மீது இருக்கக்கூடிய குர்பானியை அதை நிறைவேற்றிவிட்டதற்கு பிறகு கூடுதலாக வசதி இருந்தால் இறந்தவர்கள் பெயரில் குர்பானி கொடுக்கலாம். இன்னைக்கு குர்பானியில் செய்யப்படுகிற மிக முக்கியமான மிஸ்டேக் என்னன்னா, வருடம் இதை ஞாபகப்படுத்துகிறோம், வீட்டுக்கு ஒரு குர்பானி, இது கூடாது. இந்த வருஷம் என்ன செஞ்சுருக்கோம், அத்தாவுடைய பேரில் கொடுத்தாச்சு, அடுத்த வருஷம் அம்மாவுடைய பேரில், அடுத்த வருஷம் புள்ளோடைய பேரில், இப்படி ஆளுக்கு ஒரு நபருடைய பெயரில் ஒரு வருடம் குர்பானி கொடுக்கக்கூடாது. குர்பானி யார் மீது கடமையோ 612 கிராம் வெள்ளியின் அளவுக்கு பணம் யார் வைத்திருக்கிறார்களோ அவர்கள் மீது குர்பானி கடமை. அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி 612 கிராம் வெள்ளியின் அளவிற்கு பணம் இருந்தால் அவர்கள் மீது குர்பானி கடமை. குர்பானி கடமையாக இருக்கும், நகை வச்சுருப்பாங்க, ஆனாலும் பெண்கள் பேரில் குர்பானி கொடுக்காம இந்த வருஷம் பிள்ளைங்க பேரில் கொடுக்கும், இந்த வருஷம் கணவருடைய பேரில் கொடுக்கலாம். இப்படி குர்பானி யார் மீது கடமை, யாருக்கு கொடுக்க வேண்டும் என்று கூட தெரியாமல் என்ன செய்கிறாங்க, குர்பானி கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். இப்படி குர்பானி கொடுப்பது அறவே கூடாது. யார் மீது கடமையோ அவர்கள்தான் கொடுக்க வேண்டும். அதே போல குர்பானி பிராணியை கண்ணியப்படுத்த வேண்டும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள். குர்பானி பிராணியை பார்க்கிற போது தக்பீர் ஓத வேண்டும். அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் என்று தக்பீர் ஓதுவது முஸ்தஹப்பான அமலாக இருக்கிறது. குர்பானி பிராணிக்கு முன்னால் அதை நோவினை செய்யும் விதமாக அதற்கு முன்னால் என்ன செய்யக்கூடாது, கத்தியை என்ன செய்யக்கூடாது, தீட்டக்கூடாது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று இந்த
ஐயாமுத் தஸ்ரீக் என்று சொல்லப்படக்கூடிய அரஃபாவுடைய நாள், ஈது பெருநாள், அதனை தொடர்ந்து அதற்கடுத்த நாள் மொத்தம் 23 வக்துகள் ஒவ்வொரு ஃபர்லான தொழுகைக்கு பிறகும் தக்பீர் ஓத வேண்டும். 3 முறை தக்பீர் ஓத வேண்டும். அது ஆண்களும் ஓத வேண்டும், பெண்களும் ஓத வேண்டும். ஃபர்லு தொழுகையை முடித்ததற்கு பிறகு அரஃபாவுடைய நாளிலிருந்து 23 வக்துகள் தக்பீரை ஓத வேண்டும். இது சுன்னத்தான ஒரு அமலாக இருக்கிறது. அல்லாஹு ஜல்ல சுப்ஹானஹு தஆலா ஷரியத் சட்டங்களை விளங்கி சரியான முறையில் நம்முடைய அமலை நிறைவேற்றுவதற்கு அல்லாஹு தஆலா தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வ ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அதேபோல நம்முடைய தாருஸ்ஸலாம் மக்தப் மதரசாவினுடைய மாணவர்களுக்காக